காலையில் சுண்டல் பண்ணி அது கொஞ்சம் நிறைய மீந்துட்டதுனால அது என்ன பண்ணலான்னு யோசித்தப்போ சரி ஒரு கிரேவி பண்ணிடலான்னு தோணுச்சு. சரின்னு இந்த சுண்டலை கொஞ்சம் நசுக்கிட்டு அது கூட கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். குக்கரில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டு கரம் மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. சோம்பு, பட்டை, லவங்கம், கல்பாசி இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்ட உடனே வெங்காயம் போட்டு இப்போ நல்லா வதங்கட்டோன்னு விடுங்க. அதுலேயே கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதங்கிறதுக்குள்ளே இந்த சுண்டலை இன்னும் கொஞ்சம் நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி, வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அதில் சேர்த்துருங்க. இப்போ ஏற்கனவே சுண்டலில் உப்பு போட்டிருக்கிறதுனால இப்போ கொஞ்சமாக இந்த வெங்காயம், தக்காளிக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதிலே மஞ்சள் தூள், மிளகாய் தூளும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த மசிச்சு வச்சுருக்கிற கடலைப்பருப்பு சுண்டலை அதில் சேர்த்துருங்க. இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சம் சோயா சங்க்ஸும் ஊற வச்சு அதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலரிட்டு கொஞ்சம் தாராளமாக தண்ணி விட்டு ஒரு 3 விசில் வர்ற அளவுக்கு குக்கரில் மூடி போட்டு வேக விடுங்க. வேக விட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கரம் மசாலாவும் சேர்த்துக்கிட்டேன். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எதுக்கு வேணாலும் நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷாக. பாருங்கள் எப்படி சூப்பராக ஆயிடுச்சு. இப்போ இந்த கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.